அதுக்கப்புறம் அவ சமையல் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நான் வயிறாத்தணுமா? அப்படி ஒரு அவசியம் எனக்கு இல்ல. இது ஒரு சாதாரண விஷயம். இதுலயே இவ பொய் சொல்லிருக்கான்னா மத்த விஷயத்துல எல்லாம் இவ எப்படி நேர்மையா இருப்பா? எப்படி நம்புறது? இவ பண்ணது பெரிய தப்பு. தப்பு பண்ணிட்டா. சித்தி சித்தி என்ன இது சாப்பிடாம எந்திரிச்சிட்டீங்களே? எனக்கு வேண்டாம் ருத்ரா, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஐயோ சித்தி அத நில்லுங்க. ஏன் அனிதா இப்படி பண்ண? ஹோட்டல்ல வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா நான் சித்தி கிட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி சக்தியை சமைக்க சொல்லியிருப்பேன்ல. இப்படி எல்லாம் பெரியவங்களை ஏமாத்த நினைக்கிறியே, தப்புல? இப்ப அவங்கள நான் எப்படி சமாதானப்படுத்த போறேனே தெரியலையே. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இப்படி பண்ணிட்டியே. மம்மி, இந்து, அந்த கேசரி எங்கன்னு பாத்தியா? உங்கள ஓகே, நானே பாத்துக்கிறேன். என்ன பொண்ணு இவ? சமைக்க தெரியாதுன்னா நான் சொன்னப்பவே பாட்டி எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. ஹோட்டல்ல கொண்டு வந்தது மட்டும் இல்லாம இதெல்லாம் நான் தான் சமைச்சேன்னு பொய் சொல்றா. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்லக்கூடாதுங்கிற வம்சம் நம்ம வம்சம். அப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்த இவளுக்கு எப்படி இந்த ஃப்ராடு புத்தி வந்தது? ச்சே, என்ன பொண்ணு இவ? பொண்ணு, எதுக்கு இங்க வந்த? இல்ல பாட்டிமா, நீங்க இப்பதான் காசில இருந்து வந்திருக்கீங்க, அதனால விரதம் இருப்பீங்கன்னு ருத்ராமா சொன்னாங்க. அதுக்கு என்ன இப்போ? வந்ததுல இருந்து நீங்க எதுவும் இன்னும் சாப்பிடவே இல்ல. அனிதாமா வாங்கிட்டு வந்த ஹோட்டல் சாப்பாடையும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடறதுக்கு தான் நான் இங்க வந்தேனா? உங்க கோவம் நியாயமானதுதான். ஏதோ தப்பு நடந்து போச்சு, பெரிய மனசு பண்ணி மன்னிக்கலாமே. உங்களுக்காக நான் நம்ம வீட்லயே சுத்தபத்தமா சமைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டிமா. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உங்க மனசு வேதனை பட்டிருக்கோன்னு ருத்ராமாவும் வருத்தத்துல இருக்காங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்களுக்காக இல்லைனாலும் உங்க பொண்ணுக்காகவாவது கொஞ்சம் பொறுத்து போகலாம்ல. அவளுக்காக தான் நான் இன்னும் இந்த வீட்டுல இருக்கேன். இல்லன்னா நான் என் வீட்டுக்கு போயிருப்பேன். ஹோட்டல்ல சாப்பாடை வாங்கி வச்சுட்டு இங்கதான் சமைச்சான்னு என்கிட்டயே போய் சொல்றாவ. அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும்? அனிதாமா சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாம செல்லமா வளர்ந்தவங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்க வரப்ப அனிதாமா கையால சமைச்சு நிச்சயம் நீங்க சாப்பிடுவீங்க பாட்டி. அவங்க உங்களுக்காகவே கண்டிப்பா சமைக்க கத்துக்குவாங்க. என்ன பாட்டி, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீ நல்ல வேலைக்காரி, உன் சின்ன எஜமானிக்கு நல்லாவே ஜாலரா தட்டுற. போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வை, வரேன். சரிங்க பாட்டி. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. என் பேத்தி
கையால சாப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் விதி ஒரு வேலைக்காரி சமையல் பண்ணி அவ கையால சாப்பிட்றதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சாம்பார் போடு. போதும். சோறு நல்ல பதமா தான் வடிச்சிருக்க. சாம்பார் கூட என் பொண்ணு வைக்கிற மாதிரியே இருக்கு. நல்லா கத்துக்கிட்ட. உங்களுக்கு என் சமையல் பிடிச்சிருக்குன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி. நான் உன்னை பாராட்டிட்டேன்னு ரொம்ப பெருமைப்பட்டுக்காத. போ. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. போ. ஏ பொண்ணே. பாட்டி. உன் பேர் என்ன? சக்தி. சக்தி சிவனோட பொண்டாட்டி பேர் சக்தி. போ. ஹேய் நில்லு. நான் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து அது அவங்களுக்கு பிடிக்காம அவங்க என்கிட்ட கோச்சிட்டு போனதும் இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமா பயன்படுத்தி நீ உன் கையால சமைச்சு கொடுக்கறியா? அதே இல்லாம நல்ல பேர் வேற வாங்கிட்டு வரல. ஐயோ அதெல்லாம் இல்லைங்கம்மா. நான் போய் அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பாடு போட்டு கொடுத்தேன், அவ்வளவுதான். ஏன் பாட்டிய சமாதானப்படுத்தி எனக்கு சாப்பிட வைக்க தெரியாதா? இந்த வேலை செய்யறதுக்கு நீ யாருடி? நீ எதுக்காக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த? ருத்ராமா தான் சொன்னாங்க, அதான். அவங்க சொல்றது தானே நான் செய்ய முடியும். உனக்கு மனசுல பயம் இல்லாம ஆயிடுச்சு. இரு, உனக்கு ஸ்பெஷலா வச்சுக்கிறேன். பாட்டி. பாட்டி. ஏய் எந்திர. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. நீ எந்திரிமா முதல்ல. நீங்க என் மேல கோபப்படுற மாதிரி நடந்துட்டு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு பாட்டி. நீ எங்க ரத்தம், உன்னை நான் கோச்சிக்க கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீங்க என் மேல கோவப்படலாம், அடிக்கலாம், அதுக்கு உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு பாட்டி. ஆனா உங்களுக்கு என் கையால சமைச்சு கொடுக்க முடியாததுக்கு இப்ப ரொம்ப நல்லவ மாதிரி அவ ஒருத்தி சாப்பாடு கொடுத்துட்டு போனால அந்த வேலைக்காரி தான் பாட்டி எல்லாத்துக்குமே காரணம். அவ என்ன பண்ணா? நீங்க என் கையால சமைச்சு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டதை தெரிஞ்சதும் வேணும்னே காலி சிலிண்டரை மாட்டி விட்டுட்டு போயிட்டா பாட்டி. அதனாலதான் என்னால சமைக்க முடியாம போச்சு. நீங்க வேற கரெக்டா 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு ரெடியா இருக்கணும்னு சொன்னீங்களா? அதனாலதான் வேற வழி இல்லாம ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்தேன். அது சரிடா, அவையே நீ சமைக்க கூடாதுங்கிறதுக்காக காலி சிலிண்டர் சமையக்கட்டுல வச்சுட்டா? நீங்க என்ன வெறுக்கணும்ன்றதுக்காக தான் அப்படி பண்ணிருக்கா பாட்டி. அவளுக்கு என்ன கண்டாலே பிடிக்காது. அவ மம்மி கிட்ட என்ன பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவங்க என்ன வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. மம்மியும் அவ என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவாங்க பாட்டி. உங்க எதிரிலே அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அவ அவங்களுக்கு பொண்ணு மாதிரியா. போற போக்க பார்த்தா சொத்துல அவளுக்கும் பங்கு கொடுத்துருவாங்கன்னு தான் தோணுது. இந்த வீட்ல வேலைக்காரிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கா? ஆமாம் பாட்டி. அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலும் அன்னில இருந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான்.
ஆக்சிடென்ட்ல மீடியால சொல்லி பெருசுபடுத்தி என்ன ஜெயிலுக்கு அனுப்புனா. இவளே என்ன அதுல இருந்து காப்பாத்துற மாதிரி சீன் போட்டு மம்மி கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டா. இது எல்லாத்தையும் விட உச்ச கட்டமா மம்மிய கொலை கேஸ்ல மாட்டி கோர்ட்டு படியேற வச்சுட்டா பாட்டி. என்ன சொல்ற நீ? ருத்ரா ஜெயிலுக்கு போயிருந்தாளா? ஆமா பாட்டி. கமலான ஒரு நோயாளி பொம்பளைய வீட்டு வேலைக்கு அந்த வேலைக்காரி தான் இங்க கூட்டிட்டே வந்தா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? இதையே யாருமே என்கிட்ட சொல்லல. எனக்கு இப்படி ஒரு பாட்டி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேன். நானே இப்பதான் உங்களை பாக்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாம தான் நான் இவ்வளவு நாள் தவிச்சிட்டு இருந்தேன் பாட்டி. இப்போ எனக்கு நீங்க இருக்கீங்க. நீங்க தான் பாட்டி அந்த வேலைக்காரி இங்க இருந்து துரத்தணும். அப்பதான் நம்ம வீடு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கும். இப்ப கூட பாத்தீங்களா, உங்ககிட்ட நைஸா பேசி உங்களையே சாப்பிட வச்சுட்டா. இப்படியே விட்டா ஒரு நாள் நம்ம எல்லாரையும் சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு போயிட்டே இருப்பா பாட்டி. பெரிய கிரிமினல் அவ. நீ கவலைப்படாத. இந்த பாட்டி வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ கவலைப்படாம இரு. போ. சரிங்க பாட்டி. அப்பாடா, பாட்டிய சமாதானப்படுத்தி நம்ம வழிக்கு கொண்டு வந்தாச்சு. சக்தி, இன்னைக்கு இருக்குடி உனக்கு. அனிதா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும்னு. வயசானவங்க தான் ஈஸியா ஏமாத்திரலான்னு நினைச்சேன். ஆனா அவங்க என்னடான்னா நமக்கு மேல புத்திசாலியா இருக்காங்க. இங்க பாரு, நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் கவலைப்படாத. ஒவ்வொரு தடவையும் நான் அந்த வேலைக்காரி கிட்ட தோத்ததுக்கு காரணமே நீங்க எனக்கு கொடுத்த ஐடியா தான். இது என்ன புது கதையா இருக்கு? கதை இல்ல, இதுதான் நிஜம். ஒரு மொக்க ஐடியாவை கொடுத்து பாட்டிக்கிட்டே என் பேரு டேமேஜ் பண்ணிட்டீங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு பாட்டி கை காலில் விழுந்தாவது எனக்கு சமைக்க தெரியாத பாட்டின்னு சொல்லிருப்பேன். இல்லனா பாட்டி சொன்ன மாதிரி ஏதாவது எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷாவது செஞ்சு கொடுத்திருப்பேன். அப்படி எதுவுமே நடக்க விடாம ஐடியா குடுக்கறன்ற பேர்ல என்ன பாட்டி கிட்ட அசிங்கப்படுத்திட்டீங்களே. அனிதா கண்ணு, அவங்க தானே உன் கையால சமைச்சு சாப்பிடணும்னு விருப்பப்பட்டாங்க. அவங்க விருப்பத்தை நிறைவேற்ற நாம ஒரு திட்டம் போட்டோம். நீங்க போட்டு திட்டம் பழிச்சிருந்தா இங்க பிரச்சனையே இல்லையே. அது மொக்கையா போனதுனாலதான் மறுபடியும் அந்த சக்தி உள்ள நுழைஞ்சிட்டான். என்ன மருமகளை சொல்ற? பாட்டி பசியோட இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அவ கையாலே சமைச்சு கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கிட்டு வந்துட்டா. ஐயோ, அப்புறம் என்ன, as usual நம்ம என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு. ஐயோ, அப்ப சக்தியும் பாட்டியும் ஒட்டிக்கிட்டாங்களா? அது சரியா தெரியல. ஆனா அந்த சக்திய பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொளுத்தி போட்டு வந்திருக்கேன். பாப்போம், நல்ல ஜுவாலா விட்டு எரியுதா இல்ல புஷ்பான மாதிரி போகுதான்னு. உன் அம்மா கிட்ட பழிச்ச பாச்சாலாம் என் அத்தை கிட்ட பழிக்காது. அப்படியா சொல்றீங்க? ஆமா மருமகளே. இவ ரத்னம் தானே? சக்தி, சொல்லுங்கப்பா. அப்பாவா? டயர்லாம் கழுவணும். இந்த பக்கெட் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. இவனை அப்பான்னு கூப்பிடுது இந்த பொண்ணு. ஏ பொண்ணே. சொல்லுங்க பாட்டிமா. நீ என்ன அந்த ரத்னத்தை அப்பான்னு கூப்பிடுற? நான் அவரோட பொண்ணு தான் பாட்டிமா. ரத்னத்தோட பொண்ணா நீ? ஆமா பாட்டிமா. சரி போ. ரத்னா இந்த வீட்டுக்கு டிரைவர் வேலை பார்க்கறான். அவன் பொண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி. ஒரே குடும்பத்திலிருந்து ரெண்டு பேரும்
ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா அது சரியா வராது. இவங்க முதலாளிக்கு நியாயமாவே நடந்துக்க மாட்டாங்களே. அப்போ நம்ம அனிதா சொன்ன மாதிரி தப்பா இருக்குமோ? ரத்னம், இங்க வா. சொல்லுங்கம்மா. நீ இன்னுமா இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆமாம்மா. இல்ல, பொதுவா டிரைவருங்க ஒரே இடத்துல நிறைய நாள் வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனா நீ 20 வருஷமா இங்கேயே இருக்கியே, அதான் கேட்டேன். அவ்வளவு நன்றி விசுவாசம். ஆமாம்மா. அதுவும் இல்லாம எனக்கு வேண்டியது எல்லாமே இங்க இருக்கு. அதனால இங்க இருந்து வேற இடத்துக்கு வேலை தேடி போறதுக்கு நான் விருப்பப்படல. அது மட்டும் தானா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ரத்னம், உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. ருத்ராமா பொறுப்புல நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். அதனால தான் வெளியில எங்க போகவும் மனசு இல்ல. அப்படியா? அப்போ நீயும் உன் பொண்ணும் முதலாளிக்கு நன்றி விசுவாசத்தோட வேலை பார்க்குறீங்க, அப்படிதானே? ஆமாம்மா. சரி பார். என்ன இந்த அம்மாவோட பேச்சு ஒரு மார்க்கமா இருக்கு. இந்த அம்மா இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் இவங்க மேல ஒரு கண்ணு இருக்கணும். 2 கண்ணையும் வச்சிட வேண்டியதுதான். அதான் இவ்வளவு நாளா நம்மளை பத்தின ரகசியத்துக்கு நல்லது. எங்க பாட்டி போயிட்டு வரீங்க? சும்மா வாசல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். இல்ல, அந்த வேலைக்காரி பத்தி பேசலாமான்னு கேட்டேன். அவளை வெளியில பார்த்துட்டு தான் வரேன். அவ டிரைவர் ரத்னத்தோட பொண்ணா? அந்த உண்மையை இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. ஆமா பாட்டி, அவ அம்மாவை தவிர குடும்பமே இங்கதான் இருக்கு. தப்பாச்சே. ஒரே குடும்பத்துல இருந்து இத்தனை பேரும் ஒரு இடத்துல வேலை பார்க்கறது சரியா வராது. அவங்களாம் நேர்மையா இருக்க மாட்டாங்களே. இப்ப நீங்களே சொல்றீங்க பாட்டி, ஆனா மம்மிக்கு தான் இது புரிய மாட்டேங்குது. அவங்க அண்ணா அப்பா ஏதோ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனா அந்த சக்தி இருக்காளே, பயங்கரமான விஷக்கிருமி பாட்டி. மம்மி அதை புரிஞ்சுக்காம அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது பெருசா பண்ணி சொத்து மொத்தத்தையும் அவ பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு மம்மிய கொலை பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அதே மாதிரி அவங்கள கொலை பண்ற மாதிரி நான் கனவு கூட கண்டேன். எனக்கு அதை நினைச்சாலே அப்படி திக்கு திக்குன்னு இருக்கு பாட்டி. அவளை எப்படியாவது நிரந்தரமா இங்க இருந்து அனுப்பி வச்சிருங்க, அப்பதான் நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். கவலைப்படாத, அவளை நான் இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன். என்ன பாட்டி சொல்றீங்க? இன்னைக்கேவா? ஆமா. ஐயோ என் செல்ல பாட்டி. அவ இனிமே இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க விடக்கூடாது பாட்டி. வாங்க, அவளை பிடிச்சு வீட்டுக்கு வெளியில தள்ளி விட்டுடலாம். இருடா இருடா, எதையும் எடுத்தேன் கவுத்தன் பண்ணக்கூடாது. யோசிச்சு கரெக்டா பிளான் பண்ணி தான் பண்ணணும். நீ கவலைப்படாத, நான் அவளை வெளியில அனுப்புற வழியை பண்றேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் பாட்டி. எனக்கு அவ இங்க இருந்து போனா போதும். அவ கண்டிப்பா போயிடுவா, கவலைப்படாத. என்ன, உங்க அப்பாவோட சேர்ந்து நீயும் காரை கழுவிட்டு வரியா? இல்ல பாட்டிமா, கார் துடைக்கிறதுக்கு அப்பாக்கு தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அப்படியே பூந்தொட்டிங்களுக்கும் தண்ணி ஊத்திட்டு வரேன். அப்போ இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யற, அப்படிதானே? அப்படி இல்ல பாட்டிமா, இருக்கிற வேலையை நானும் பிரியாவும் சேர்ந்து பாத்துக்குவோம். நான் ஏதாவது வேலை சொன்னா செய்வியா? கண்டிப்பா செய்வேம்மா. வேலை சொன்னதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல மாட்டியே? ஐயோ, அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேம்மா. நான் என்ன செய்யணுமோ அதை சொல்லுங்க. சொல்றேன். இத்தனை வருஷம் கழிச்சு நான் இந்த வீட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை முடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் சொல்ற வேலையை மட்டும் நீ சரியா செஞ்சிட்டேன்னு வச்சுக்க, ஒரு தலைமுறைக்கு நீ எந்த வேலைக்கு போக வேண்டாம், வசதியா உட்காந்து சாப்பிடலாம்.
அந்த அளவுக்கு உன் லைஃப்பை நான் செட்டில் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாங்கம்மா. நான் என்ன பண்ணணுமோ அதை நீங்க சொல்லுங்க. பால் காய்ச்சி வச்சிருக்கியா? இருக்கு, வச்சிருக்கம்மா. ஒரு டம்ளர்ல கொண்டு வா. சரிங்கம்மா. பாலை எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? சீக்கிரம் கொண்டா. இதோ வந்துட்டம்மா. என்ன பால் தானே கொண்டு வர சொன்னேன்? இந்தாங்க. ஸ்பூன் கொண்டா. அதுக்கு இன்னொரு தடவை போவியா? இப்ப நான் ஊத்துனேனே, அது என்னன்னு தெரியுமா? நான் இந்த பால்ல விஷம் கலந்திருக்கேன். விஷம் கலந்த இந்த பாலை நீ உன் முதலாளியம்மா ருத்ராவுக்கு கொடுக்குற.